அந்த நான் 52 முதல் தேர்தல் வந்துதா, அப்போ நான் 10ஆம் கிளாஸில் இருக்கிறேன். 9ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸோ சரியாக ஞாபகம் இல்லை. சந்தானமய்யங்கார் வந்து எங்களுக்கு சோஷியல் ஸ்டடீஸ் வாத்தியார், சமூக பாடத்துக்கு வந்து வாத்தியார். அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த அப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்லி கொடுத்தாங்கிறத சொன்னார் அவர். எங்களுக்கு நாங்கள் கிராமத்திலேருந்து 5 கிலோமீட்டர் நடந்து போவோம். இந்த வேலையேக்கரை கரெக்டான அடிப்பாங்க, தவளை அடிப்பாங்க, நெல்லிக்காய் அடிப்பாங்க, தாமரை குளத்தில் பூ எடுப்பாங்க. விளையாட்டாக போயிட்டு விளையாட்டாக வர்றது, வந்த பிறகு விளையாட போகிறது, மாடு கண்ணு உள்ளோர் பழகிறது. ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அந்த ஆள் வந்து கேட்குறான். எனக்கு ஒன்றும் புரியலை. மொதல் டெஸ்கில் தான் உட்காந்துருந்தோம். நீன்னா எனக்கு முன்னாடி எழுச்சி தலைகளை விட்டு நின்னான். நீன்னா நான் தலைகள் விட்டுனேன். அடுத்த ஆளு தலைகள் வைக்கிறான். என்ன கேட்டான், அந்த அமெரிக்க ஜனாதிபதி அப்ரஹாம் லிங்கன் என்னடா சொன்னான்னு கேட்டான். சொன்னான், நாங்கள் 3 பேரும் தலைகளை போட்டு நிற்கிறோம். உடனே சொன்னால், அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் எவனாவது நிற்கிறியான்னு கேட்டான். உடனே ஒருத்தன் எழுந்துச்சு. அந்த குள்ள பையன் ஒருத்தன் கிருஷ்ணமூர்த்தின்னு இருந்தான். இந்த குறும்பு பண்ணுற பயல்வெல்லாம் அங்கே திருக்காடப்பள்ளிக்கு அனுப்பிச்சி விட்றாங்க, பெரிய ஹாஸ்டல் அது. அவன் போய் 3 எருவு மாடு நிற்கிது, போய் ஒரு பக்கெட்டு கழனி கொண்டுட்டு வான்னா. அவன் போயிட்டு இருக்கிறான். எங்களை 3 பேத்துக்கும் ஒரு மாதிரி குறுன்னு இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போன பிறகு இந்த மூளையில் அவனை எழுப்புனான். எழுப்பி போய் அவனை கூப்பிடுவேன். கொஞ்சம் எனக்கு தைரியம் வந்துடுச்சு, கழனி வராது பண்ணு, நீ போய் உட்கார்றான்னு சொல்லிட்டு சொன்னால், எருவு மாடுகளாக நல்லா கேட்டுக்கோங்க. அப்ரஹாம் லிங்கன் என்ன சொன்னான் அப்படின்னா, டெமோக்ரஸி இஸ் பை தி பெஃபலோஸ், ஃபார் தி பெஃபலோஸ், ஆஃப் தி பெஃபலோஸ். நான் பாருங்க, இதுவரை எங்களுக்கு மறக்கவே இல்லையா. அப்ரஹாம் லிங்கன் கொட்டேஷன் வந்து மறக்கவே இல்லை.